Hi friends, நம்ம வந்து previous year question பார்க்க போகிறோம். sum என்னதுன்னா 256 power 0.16 into 256 whole power 0.09 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அடிமானம்னா இந்த இதுதான் 256 256 ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். a power m equal to a power n. a அடிமானம் ரெண்டும் சேமாக இருக்கா, அதேமாதிரி பெருக்கல் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டையும் m ப்ளஸ் n வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து 0.16ஐயும் 0.09ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 16ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம்னா 25. இங்கே 0 பாயிண்ட் இருக்கா, அதனால் இந்த 0 பாயிண்ட்டை அப்படியே போட்டுக்கிடுதோம். 0.25ன்னு வரும். இந்த 25க்கு வந்து 0 பாயிண்டில் இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளிதுன்னு புள்ளி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 100ஆல் டிவிஷன் பண்ணிக்கலாமா. 100ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த புள்ளி வந்து போயிடும், 25 வந்துடுமா. அப்போ 25/3 மேலேயும் கீழேயும் 100ஆல் டிவிஷன் பண்ணால் கீழே 100 அப்படி வந்துடும், மேலே வந்து 25 வந்துடும். அப்போ 25 100ஆல் அடி கொடுத்தோம்னா 4 25 100, அப்போ 1/4. இங்கே வந்து அப்போ 0.25க்கு பதில் 1/4 போட்டுக்கலாமா. 256 வந்து என்னது 4 power 4 தானே. 4 வந்து 4 தடவை எழுதணும்னா 2 power 56 256 வந்து வரும், 256 வந்து வரும். 4 power 4 வந்து 256. அப்புறம் இந்த மாதிரி தான் a power n into m இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் அடி கொடுத்துக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதலாமா. அப்போ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 4 மட்டும்தான் இருக்கும்.